லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளட் கலெக்ஷன் ப்ரொசீஜரை பார்த்தோம். இப்போ பிளட் கல்ச்சர் சாம்பிள் ப்ரொசீஜரை பார்க்கலாம். சரிங்களா? இதை வந்து ஏத்தட்டிக் ப்ரொசீஜரை கலெக்ட் பண்ணோம். எதுக்குன்னா ஃபர்தர் கண்டாமினேஷன் கல்ச்சர் மைக்ரோஆர்கனிசம் க்ரோத் கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்க்கணும். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் க்ளவ், ஸ்டெரைல் காஸ், ஏஹெச்டி 3000, கல்ச்சர் கண்டெய்னர் ஏரோபிக் அனரோபிக், அப்புறம் ஸ்கேல்பிங் ஹோல்டரு, பிளட் கல்ச்சர் ஹோல்டர் தனியாக இருக்குது, அது வேணும். சரிங்களா? ஏதுக்கு ஏஹெச்டி 3000 யூஸ் பண்ணுறோன்னா ஏஹெச்டி 3000 தான் வந்து குளோரோ எக்ஸிடின் இருக்குது. இது நேச்சுரல் ஸ்கின் டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஸ்தட்டிக் ப்ரொசீஜருக்காக ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கல்ச்சர் ப்ரொசீஜருக்காக போவோம். டோனிகேட் அப்ளை பண்ணிட்டு வெயினை ஃபீல் பண்ணணும். சரிங்களா? வெயினை ஃபீல் பண்ணி எக்ஸாக்ட் அப்ராப்ரியேட் வெயினை சூஸ் பண்ணிட்ட பிறகு ஹேண்டை ஸ்டெரைல் பண்ணிக்கணும். ஸ்டெரைல் பண்ணிட்டு ஸ்டெரைல் க்ளோவ் அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை நம்ம டீசெண்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்டெரைல் பேட் ஆர் ஸ்டெரைல் கிளாத்தை வந்து ஹேண்டு கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டெரைல் க்ளவ் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண ப்ரொசீஜரை அப்ளை பண்ணியாச்சு. பண்ணின பிறகு ஸ்டெரைல் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு கலெக்ஷன் பண்ண ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸ்டெரைல் காஸை எடுத்து ஏஹெச்டி அப்ளை பண்ணி சென்டர் டு பெரிஃபெரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேக் இட் டு ஏர் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது நீடில் வாக்கிட்டன் ஹோல்டரு வாக்கிட்டன் நீடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ண பிறகு ஏர் ட்ரை ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு மறுபடியும் இன்னும் கிளென்சிங் பண்ணணும் சர்க்குலர் மோஷன். ஏஹெச்டி போட்டு ஆல்ரெடி வைப் பண்ணியிருக்கல டேட் மைக்ரோஆர்கனிசம் இருக்கும் ஸ்கின்னில், அதையும் கிளென்ஸ் பண்ணி ஐசோப்ரோபைல் மூலிமா சர்க்குலர் மோஷனில் எடுக்கிறோம். இதையும் ஏர் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் ஐசோப்ரோபைலை வந்து வைப் பண்ணியாச்சு. வைப் பண்ணிட்ட உடனே கல்ச்சர் கண்டெய்னர்ஸை வந்து மறுபடியும் அதையும் ஸ்டெரைல் பண்ணணும். நாப் ஓப்பன் பண்ணி ப்ரெக் பண்ண போகிற டைத்தில் தான் அதையும் ஸ்டெரைல் பண்ணணும். ஸ்டெரைல் பண்ணிவிட்டு போக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? போக் பண்ணுறப்ப வந்து மறுபடியும் பால்பேட் பண்ணி பார்க்கக்கூடாது, வெயின் ஃபீல் பண்ணக்கூடாது, டேரெக்டாக போக் பண்ணு தான் ஒன்ஸ். இது ஸ்டெரைல் ப்ராசஸ்னால ஒன்ஸ் போக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு அனரோபிக் அப்புறம் ஏரோபிக் எடுக்கணும். ஏன்னா அனரோபிக் வித்தவுட் ஏர் மாலிக்யூல்ஸோடு எடுக்கணும். அது நமக்கு எஸ்பி செட்டில் எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா அதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏரோபிக் எடுக்கணும். சரிங்களா? சாம்பிள் ஒன்று ட்ரா பண்ண பிறகு நாப் கல்ச்சரோட நாபை எதுவும் டச் பண்ணக்கூடாது. அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நார்மலாக நீடில் ரிமூவ் பண்ணி பேஷண்ட் நம்ம பிளாஸ்டர் போட்டு சென்ட் பண்ணிடலாம். See you soon. Next video, next update la paakalam. Thank you for watching this.